அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் இர்தலா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத். قال فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. فارتقب يوم تأتي السماء بدخان مبين يغشي الناس هذا عذاب عظيم. قال نبينا صلى الله عليه وسلم في قوله عليه الصلاة والسلام من قرأ دخان في ليلة يستغفر له 70 ألفا ملكا أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العلي العظيم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா புகழும் புகழ்ச்சியும் படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் வல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனுடைய அருளும் கிருபையும் இருளக நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் நேர்வழியினை பின்பற்றி வாழ்ந்து வந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், ஏனைய நல்லடியார்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தினத்தன்று வருகை புரிந்திருக்கக்கூடிய இனி வரவிருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் இறைவனுடைய நிறைவான அன்பும் கருணையும் மகஃபிரத் என்ற மன்னிப்பும் என்றென்றும் நம் மீது நின்று நிலவட்டுமாக. கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறையின் மூலமாக நமக்கு பல்வேறு விஷயங்களை ஈமானிய அடிப்படையில் நமக்கு உதாரணங்களோடு, அத்தாட்சிகளோடு, எச்சரிக்கைகளோடு, வாக்குறுதிகளோடு, வரலாறுகளோடு, இலக்கணங்களோடு, இலக்கியங்களோடு, இப்படி ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய புரிதல் எங்கு இருந்து தொடங்குமோ, எவ்வாறு அமைந்து கொள்ளுமோ, அதனுடைய அடிப்படையிலே திருமறையினுடைய வாசகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வின் வரிகள் நிரப்பமாக இருந்து கொண்டிருக்கும். அப்படி ஒரு எச்சரிக்கையான ஒரு விஷயத்தை ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். ஃபர்தகிப், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டே இருங்கள். யௌம தஅதி ஸமாஇ பிதுகானின் முபீன், ஒரு தெளிவான, ஒரு மகத்தான ஒரு புகையினுடைய கூட்டம் வானத்திலிருந்து உங்களை எதிர்நோக்கி கொண்டு வந்து கொண்டே இருக்கும் என்பதாக சொல்லி காட்டுகிறார். யுஹ்ஷின் நாஸ ஹாதா அஸாபுன் அலீம், மக்களை எல்லாம் அது சூழ்ந்து கொள்ளக்கூடிய மிக பிரம்மாண்டமான புகை மூட்டமாக இருந்து கொண்டிருக்கும் என்பதாக சொல்றார். மக்களை சூழ்ந்து கொள்ளக்கூடிய மிக பிரம்மாண்டமாக புகையினுடைய கூட்டம் இருந்து கொண்டிருக்கும். ஹாதா அஸாபுன் அலீம், அது ஒரு கடுமையான வேதனையாக இருக்கும் என்பதாக சொல்லி காட்டுகிறார். இமாம்கள் எல்லாம் நமக்கு விளக்கம் தருவார்கள். அந்த புகை மூட்டம் என்பது முஃமின்களுக்கு சாதாரணமாக நாம் விளங்க வேண்டும் என்று சொன்னால், சாதாரணமாக இருமல், சளி போன்ற நிலைப்பாடிலே ஒரு முஃமினுக்கு அது வேதனை கொடுக்கும். இதே இறை மறுப்பாளனுக்கு, ஒரு காஃபிருக்கு, அந்த புகை மூட்டம் என்பது ஒரு மூச்சு திணறலின் அடிப்படையில் அவர்களை சந்திக்கும் என்பதாக பெருமக்கள் நமக்கு விளக்கம் தருவார்கள். அப்ப அதனுடைய எச்சரிக்கை நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்பதனை நமக்கு குர்ஆனும் குர்ஆனுடைய விரிவுரையாளர்களும் நமக்கு அதனை எடுத்து சொல்லுகின்ற பொழுது, மறுமை நாளுடைய எச்சரிக்கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வசனத்தின் மூலமாக நமக்கு நினைவுபடுத்துகிறார். மறுமை நாள் நெருங்குகின்ற பொழுது எப்பேற்பட்ட நிலைப்பாடுகளை உலகம் சந்திக்கும் என்பதனை குர்ஆனுடைய வாசகத்தின் மூலமாக,
பல்வேறு அத்தாட்சிகள் நெருக்கத்திலே, பல்வேறு நிகழ்வுகள் நெருக்கத்திலே வரும். குறிப்பாக இந்த புகையை பற்றி அல்லாஹு தஆலா பேரண்டமான அந்த புகையை பற்றி ரப்பல் ஆலமீன் திருமறையிலே பதிவிட்டு சொல்கின்ற வேளை நாம் நம்முடைய சிந்தனைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அந்த நேரத்திலே மிகப்பெரிய அடையாளங்களில் ஒன்று பிதுகான், மிகப்பெரிய பிரம்மாண்டமான புகை மூட்டம். அது முஃமின்களுடைய நிலைப்பாடை லேசாக கடந்து செல்வார்கள். ஆனால் ஒரு குஃப்ரியத்தினுடைய நிலைப்பாடு, பாவிகளுடைய நிலைப்பாடு, அது மிகப்பெரிய மூச்சு திணறலாக வாழ்வியலுக்கே கேள்விக்குறியை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு அந்த அசைவுகள் இருக்கும் என்பதாக சொன்னார். அப்படின்னா அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்ல வருகின்றார்கள், நாம் வாழ்கின்ற வாழ்க்கை இருக்கிறது சரியாக தெளிவாக முடிவு செய்யப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு இன்னைக்கு நாம் இப்போ கொஞ்சம் நேரத்தில் செய்ய போகிறோம், ஜும்மா தொழுகை போகிறோம், அடுத்த அசர் நேர தொழுகை, அடுத்த மக்ரிப் இஷா, தொடர்ந்து ரொட்டீனாக என்ன செய்யுது, நமக்கு ஃபர்ல் நேர தொழுகை கடமை இருக்கு இல்லையா? ஒரு கடமை நேர தொழுகையை தவறுகின்ற பொழுது, தவறிடுச்சுன்னா அது அவ்வளவுதான், தவறிடுச்சுன்னு தான் அர்த்தம். அதுக்கு பல்வேறு ருஹுசியத்து, அனுமதிகள், பரிகாரங்கள், பாவ மன்னிப்புகள், இப்படி எதை கொடுத்தாலும் அந்த தவறிவிட்டது என்ற நிலைப்பாடு இருக்கிறதே, அது அல்லாஹ்விடத்தில் அப்படித்தான் இருக்கும். அதுபோன்றுதான் ஒவ்வொரு கடமையான விஷயங்களும் தவறுகின்றது, நாளை பார்த்து கொள்ளலாம் என்கின்ற நிலைப்பாடு இருக்கிறது. அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம், அதனால நீங்க இன்னைக்கு அனுமதி எடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு இடத்துலையும் சொல்லலையே. நீங்கள் நாளைக்கு சாப்பிடுங்க, நாளைக்கு மூச்சு இழுத்துக்கோங்க, நாளைக்கு தூங்குங்க, நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, இன்னைக்கு உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு எச்சரிக்கை செஞ்சிருக்கணும் இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாய்ப்புகளுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கணும் இல்லையா? கண்ணு தெரியலையா, காது கேட்குதா, பள்ளியாசலுக்கு வாங்க, அவ்வளோ. அப்ப இது போன்ற ஒவ்வொரு கடமையான விஷயங்களை சரியாக மார்க்கம் நமக்கு என்ன செய்திருக்கிறது, வகுத்து கொடுத்திருக்கிறது. அந்த பாதையை, அந்த தெளிவான விஷயங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், ஆழமாக கல்விலே பதிய வைக்க வேண்டும் என்பதனை அந்த மேற்சொன்ன வசனம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. காரணம், அந்த துகானுடைய காலம், மறுமை நெருக்கத்தினுடைய காலம் வந்துவிட்டது என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நேரத்தில் எந்த ஈமானுடைய உழைப்பும் என்ன செய்யாது, உங்களுக்கு எந்த விதமான ஈமானுடைய உழைப்பும் உங்களுக்கு உதவி புரியாது என்பதாக சொன்னார்கள். எந்த விதமான ஈமானுடைய உழைப்பும் உங்களுக்கு பலன் தராது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அதை எச்சரிக்கையாக நமக்கு நினைவுபடுத்துகிறார்கள். இன்னைக்கு துன்யாவில் நம்ம பார்க்குறோம், எவ்வளோ விஷயங்களை பார்க்குறோம். தெளிவான ஒரு முடிவில்லாத குடும்ப வாழ்க்கை, தெளிவான ஒரு அறம் இல்லாத வியாபார நோக்கம். நம்ம என்ன செய்யறது, அது தொடர்ந்து அது பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா அதுக்குண்டான முயற்சிகளில் நாம் ஈடுபடணும். அந்த பாதையை சரியான பாதையாக என்ன பயன்படுத்தி கொள்ளணும். அதுக்கு ஒரு வியாபாரமோ குடும்பமோ எந்த நிலைப்பாடோ அதற்கு தகுந்த மாதிரி தான் நம்முடைய சிந்தனையும் செயல்பாடும் இருக்க வேண்டும் என்பதனை குர்ஆனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையும் நமக்கு நினைவுபடுத்துகின்றது. அல்லாஹு தஆலா அதை தான் விரும்பப்படுத்துகிறான். ஒரு விஷயத்தை நாம் யோசிக்கிறோம், முதல்ல அது யோசிக்கிறது கரெக்டான்றதை முதல்ல யோசிக்கிறோம். அல்லாஹ் ரசூல் நமக்கு அனுமதிச்சிருக்காங்களா, ஒன்று. ரெண்டாவது, அந்த யோசனை நமக்கு ஆகுமானதா, அந்த யோசனை நமக்கு ஆகுமானதா, ரெண்டு. மூன்றாவது, அந்த யோசனைக்கு உண்டான செயல்பாடு, எதை செய்யணும்னு மார்க்கம் நமக்கு சொல்லுதோ அதை மட்டும் தான் செய்யணும். அதை தவிர்த்துட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு செய்ய வேண்டிய கடமைகளை தாமதப்படுத்த கூடாது என்ற எச்சரிக்கையை பிதுகானு முபீன் என்ற மறுமையினால் மிக நெருக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே உங்களுடைய ஈமானுடைய உழைப்பு, கலிமாவுடைய உழைப்பு உங்களுக்கு எந்த விதமான பலனையும் தராது என்ற எச்சரிக்கை மணி நமக்கு அல்லாஹு தஆலா திருமறையின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகள் மூலமாக நமக்கு நினைவுபடுத்துகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனை சந்திக்க போறாங்க இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரும். ஒரு நபி எப்படி வேணா போய் கேட்டிருக்கலாம், போயிருக்கலாம், அழைச்சிருக்கலாம். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஒரு துவாவை கேட்டுட்டு போகிறாங்க. ஒருத்தவங்க துவா கேட்குறாங்க, ஒருத்தவங்க ஆமீன் சொல்கிறாங்க. ரப்பி ஷரஹ்லி சதுரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தன் மின் லிசானி யஃப்கஹு கௌலி.
ரப்பி ஷரஹ்லி சதுரி, இறைவா எங்களுடைய கல்பு இருக்கு இல்லையா, எங்களுடைய சதுரியத்து நெஞ்சம், இதை நீ விரிவானதாக ஆக்கித்தா. வயஸ்ஸிர்லி அம்ரி, என்னுடைய காரியத்தை லேசானதாக ஆக்கித்தா. வஹலுல் உக்குதத்தன், வஹலுல் நீ அவிழ்த்து விடு, உக்குதத்தன் முடிச்சுக்களை அவிழ்த்து விடு. மில்லிசானி எஃப்கஹு கௌலி, என்னுடைய நாவிலிருந்து பெறக்கூடிய அந்த சொல் இருக்கிறதே, என்னுடைய நாவிலிருந்து பெறக்கூடிய இந்த சொல்லானது முடிச்சியின் மூலமாக மூடி வைக்கப்பட்டு விடக்கூடாது. நான் சொல்ல வேண்டிய கருத்து, நான் சொல்ல வேண்டிய இறையாண்மை விஷயம், ஏகத்துவ விஷயம் தெளிவாக அவருடைய கல்விற்குள் போக வேண்டும் என்று அல்லாஹ் இடத்துல 2 நபியும் துவா செஞ்சுட்டு போறாங்க. போய் ஃபிரௌன்ட்ட போய் சந்திக்க போறாங்க. அவங்க நேரடியாக போயிட்டு சொல்லியிருக்கலாம், ஆனால் போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறாங்க, யாரை பார்க்க போனா என்ன, அல்லாஹ் எனக்கு அவங்களுக்கு சொல்லக்கூடிய தாக்கத்தை கொடுக்கணும், பேசுவதற்கு உண்டான நாவின்மையை கொடுக்கணும், மனபலத்தை கொடுக்கணும். அந்த அளவுக்கு ஈமானுடைய நிலைப்பாடை நான் என்ன செஞ்சிருக்கணும், உறுதியாக அந்த நிலையில இருந்திருக்கணும். அதனால இறைவா எஸ்ஸிர்லி அம்ரி, என்னுடைய காரியத்தை நான் செய்ய போக வேண்டிய, நான் செய்யக்கூடிய இந்த காரியத்தை லேசானதாக ஆக்கித்தா என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் துவா செஞ்சுட்டு போனதாக அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்லிக்காட்டு. இப்போ என்ன சொல்றாங்க, நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் தெளிவான தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து விட்டோம் என்று சொன்னால் தேவையானது சுலபமாக சீக்கிரமாக முடித்துவிடும். காலிலேருந்து நைட்டு வரைக்கும் யோசிக்கிறது ஒரு அரை மணி நேரம் ப்ரோக்ராம் தான் இருக்கும், அது யோசனையிலே முடிஞ்சிடும். நம்ம என்ன சொல்றாங்க, நீங்கள் சுருக்கமாக ஆலோசனை பண்ணுங்க, அதாவது என்ன காரியம் செய்ய போகிறோம், என்ன காரியம் செய்ய போகிறோம், இந்த காரியத்தினால என்ன பலன் அடைய போகுது, இதில் யார்கிட்ட கேட்கறது, எப்படி ஆலோசனை செய்கிறது. நீங்கள் இதை என்ன செய்யறது, அவங்கள்ட்ட கேட்கறதுக்கே யோசிக்கிறது. ஒரு கூட பிறந்தவங்க அல்லது அனுபவமானவங்க, நம்மளை விட வயதில் முதிர்ந்தவங்க, அனுபவசாலிங்க அல்லது அந்த துறையில் இருக்கக்கூடியவங்க, இவங்கள்ட்ட போகிறதுக்கே நம்ம யோசிக்கிறது. அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது குர்ஆன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க இல்லையா, யாரிடத்துல இல்மை கற்றுக்கொள்வதற்கு, ஒரு அறிவை கற்றுக்கொள்வதற்கு வெக்கம் யாரிடத்துல இருக்கிறதோ அவர்களுக்கு என்ன செய்ய முடியாது, அவர்களால் அந்த இல்மை கற்றுக்கொள்ளவே முடியாதுன்னு சொன்னாங்க. அப்ப காலங்களையும் நேரங்களையும் வீணடித்து விடாமல் அந்த துகான் எப்படி நமக்கு மறுமையை அருகாமையில் நமக்கு கண்ணு முன்னால, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ விஷயங்கள் என்ன செஞ்சிருச்சு, உலகத்துல நடந்துகிட்டே இருக்கு. மறுமையினுடைய நெருக்கத்தை நாம பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் கண்கூடாக. அப்ப இன்னமும் எச்சரிக்கிறாங்க, அது இன்னும் நெருங்கிருச்சுன்னா என்ன செய்ய முடியாது, நீங்க அல்லாஹ்வையோ அல்லாஹை பற்றி சிந்திக்கவோ அவனுக்கு நன்றி செலுத்துதலோ எதுவுமே உங்களுக்கு தோணாது, பலகீனப்பட்டு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எச்சரிக்கைக்கு உண்டான விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்கன்னா நமக்கு அழகாக சொல்லி கொடுக்குறாங்க. இமாம் பூஸைரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்காங்க இல்லையா, அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியலை கவியாக என்ன செஞ்சாங்க, புர்தா ஷரீஃப் அவங்க தான் என்ன செஞ்சாங்க, கவிநடை எழுதினாங்க. அந்த இடத்துல சில வார்த்தைகளை, சில வாக்கியங்களை நாம் நம்மளுடைய கல்பை எப்படி சுத்தப்படுத்திக்கணும், ஒரு கல்பை நிலையான ஒரு பாதைக்கு எப்படி அதை சரி செய்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக வேண்டி சில வாக்கியங்களை சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ரிஃப் ஹவாஹா வஹாதிர் அன்து வல்லியஹு இன்னல் ஹவா மாத வல்லா யுஸ்மி அவு என்ஃபுசுமி அப்படின்ட்டு வாசகம் படிப்பாங்க. அதில் என்ன சொல்ல வருவாங்கன்னா, உன்னுடைய இதயம் இருக்கிறது, உன்னுடைய இதயத்தை ஒரு நிலையில் போய் கொண்டிருக்கிறது, அதை உடனே திருப்பு. அந்த திருப்புதலானது நன்மையின் பக்கமாக இருக்க வேண்டும், உனக்கு தேவையானதின் பக்கம் உன்னுடைய கல்வி என்ன செஞ்சிரு, முழுமையாக திருப்பீரு அப்படின்னு சொல்லிட்டேன். இதயம் ஒரு விஷயத்தை ஆசைப்படும், அந்த ஆசைப்படக்கூடிய இடங்களுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, உன்னுடைய உடல்களை அடமானம் வைத்து விடக்கூடாது, உன்னுடைய உடல்களை அதற்கு பணிய விட்டு விடக்கூடாது. எல்லாத்தையும் ஆசைப்படும், இந்த கல்வி இருக்கே எல்லாத்தையும் ஆசைப்படும். ஆனால் எது தேவையோ அதன் பக்கம் உன்னுடைய கல்வை என்ன செஞ்சிரு, திருப்பி விடு என்பதாக அற்புதமாக எழுதுவார்கள். உன்னுடைய இதயத்தை விழிப்படைய செய், அவசியம் எது என்பதன் பக்கம் அதற்கு புரியவை என்பதாக சொல்லுவார்கள். கல்புக்கு சொல்லணும், கல்பு சொல்லணும். ஆனால் என்ன சொல்றாங்க, கல்புக்கு நீ சொல்லணும், இதுதான் தேவை, இதுதான் அவசியம், இதுதான் ஈமான், இதுதான் ஆகிரத்து, இதுதான் துன்யா, இதுதான் ஹலால், இதுதான் ஹராம்.
இதுதான் ஃபர்லு என்பதாக உன்னுடைய கல்புக்கு சொல்லிக் கொண்டே இரு. இதற்கு பதில் சொல்ல வேண்டும், இதற்கு பதில் சொல்ல தேவையில்லை. ஃபர்லு முடியலன்னா தண்டனை இருக்கு, நீ எச்சரிச்சுக்கிட்டே இரு கல்புக்கு. ஒரு தொழுகலைன்னா நமக்கு தண்டனை இருக்கு, எச்சரிச்சுக்கிட்டே இரு கல்புக்கு. நோன்பு நோக்கலனா என்ன செய்யணும், அதுக்கு பரிகாரம் இருக்கு, நீ உன்னுடைய கல்விக்கு என்ன செஞ்சிருக்கணும், எச்சரிச்சுக்கிட்டே இருக்கு. குர்ஆன் திலாவத், குர்ஆனை தொடணும், பார்க்கணும், படிக்கணும், ஓதணும். ஏன்னா அதுதான் நாளை ஆகிரத்துக்கு உண்டான பாதையே. அதுதான் கல்புக்கு எச்சரிச்சுக்கிட்டே இரு. உன் கல்பு எங்கேயோ கிடக்குது, உன்னுடைய ஆசைகளுக்கும் தேவைகளுக்கும் எண்ணங்களுக்கும் அலைமோதி கொண்டே இங்கேயே சுற்றிட்டு இருக்கு. இதெல்லாம் கிடையாது. நாம எதற்காக வேண்டி படைக்கப்பட்டு இருக்கிறோம், ஆகிரத்துக்காக வேண்டி படைக்கப்பட்டு இருக்கிறோம், கபருடைய வாழ்க்கைக்காக வேண்டி படைக்கப்பட்டு இருக்கிறோம், மறுமையினுடைய கேள்விகளுக்காக வேண்டி படைக்கப்பட்டு இருக்கிறோம். இதன் பக்கம் உன்னுடைய கல்வி என்ன செஞ்சது, திருப்பி விடு, ஆசைகள் எல்லாம் ஒடுக்கி வைத்து திருப்பி விடு என்பதாக. அதன் வழியிலேயே நீ சென்று விட்டால், ஒருவேளை உன்னுடைய கல்வி உன்னை அதிகாரம் செய்ய ஆரம்பித்து விட்டால், உன்னுடைய கல்வி உன்னை ஒன் நஃப்ஸ் கத்துஃபிலி இன் துஹ்மிலுஹு ஷபஅலா ஹுப்பிர்ரிலா வைன் யன்ஃபதிஹு யன்ஃபதிமி. ஒருவேளை கல்வி உன்னை அதிகாரம் செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா உனக்கு கண்ணு தெரியாது, காதும் கேட்காது. இந்த ரெண்டு இல்லைன்னா என்ன வேணா பண்ணலாம். உன்னை கல்வி உன்னை அதிகாரம் செய்ய ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால் என்ன செய்ய, நீ குருடனா போயிடுவ, நீ செவிடனா போயிடுவ. உனக்கு தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாது, தண்ணீருக்கும் மதுவிற்கும் வித்தியாசம் தெரியாது. நீ அப்படி உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வாய். அதனால் உன்னுடைய கல்வி நன்மையின் பக்கம், ஆகிரத்தின் பக்கம், நரகத்தின் பக்கம், நரகத்தினுடைய எச்சரிக்கையின் பக்கம் நீ உன்னுடைய கல்வி திருப்பீரு, உடனே திருப்பீரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க. அந்த புர்தா ஷரீஃபிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு உயர்வான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க பார்த்தேல்ல. அவங்க எப்படி வேணா வாழ்ந்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி, எத்தனை ஆண்டு காலம் வேண்டுமானாலும் உலகத்திலே வாழ்ந்து கொள்ளுங்கள், அவர்களாக நான் வருகிறேன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு. அதுக்கப்புறம் தான் மௌத்துல் மலாயிக்கத்துக்கு அனுமதி, வேற யாருக்கும் இல்லை. வாழ்ந்திருக்கலாம் இல்லையா? அப்போ இவ்வளவு அவங்களுடைய வாழ்க்கையினுடைய தத்துவத்தை, அவங்க வாழ்ந்த பாதையை, அவங்க செய்த ஜிஹாதுகளை, சபீல் இல்லாக்களை, செய்த தான தர்மங்களை எல்லாத்தையும் படிக்கிறாங்க. புர்தா ஷரீஃப் இன்னைக்கு அதாவது கேள்வி பதில் நிகழ்ச்சிக்காகவோ தர்க்கம் செய்வதற்காகவோ பேசப்பட்டு கொண்டு இருக்கு. அது எல்லாம் அது என்னன்னு உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். அது எவ்வளவு அவங்கள உள்வாங்கி இருந்தா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, அந்த வாழ்க்கையின் மூலமாக இந்த உலகத்தில் ஏற்பட்ட அத்தனை விஷயங்களையும் அதை உள்வாங்கி பார்த்தா தான் தெரியும் அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன என்பது. அவ்வளவு உள்வாங்கினால தான் என்ன செய்ய முடியுது. இந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா, இந்த வாழ்க்கை சொல்லக்கூடிய தத்துவம் என்ன, உன்னுடைய கல்வை நீ திருப்பு, ஆகிரத்தின் பக்கம் திருப்பு, ஈமானின் பக்கம் திருப்பு, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையின் பக்கம் திருப்பு, அல்லாஹ்வுடைய உபதேசத்தின் பக்கம் திருப்பு. இந்த கல்வை நீ திருப்புன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, வார்த்தையை சொல்லி முடிக்கிறாங்க. நாம் சொல்லலாம் இல்லையா, படிப்புனா ஒரு வயசு வேணும், அந்த வயசுலேயே முடிக்கணும். இன்னும் வரைக்கும் வழக்கம் இருக்கு. ரிட்டையர்ட் ஆகிட்டோன்னா நாம பள்ளியா செல்வது, அதுக்குள்ள அல்லாஹ் ரிட்டையர்ட் பண்ணி விட்டானா என்ன பண்றோம்? நாம சொல்றோம் இல்லையா, எத்தனையோ பேர் ரிட்டையர்ட் ஆகிட்டோன்னா வந்துடுவோம், வேலை முடிஞ்சதுன்னா வேலை முடியறதுக்குள்ள முடிஞ்சு போயிடும். நம்ம அக்கீதா அதுதான். நம்ம அக்கீதா என்னங்க அதுதானே. ஒரு பக்கம் பிடை நிரம்பு அருகாமையில் அல்லாஹ் இருக்கிறான், இன்னொரு பக்கம் மலக்குல் மௌத் இருக்கிறாங்க. இவன் எப்போ சொன்னாலும் இழுத்துட்டு போயிட்டே இருப்பார் முடிச்சுட்டு இல்லையா. அப்ப நம்ம அக்கீதாவில் எந்த காரியத்தையும், குறிப்பாக அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், படைப்பினங்களுக்கு, குடும்பங்களுக்கு, உறவுகளுக்கு, சமூகங்களுக்கு, சமுதாயங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு உண்டான தகுதியை வார்த்தையின் மூலமாக, அறிவின் மூலமாக, உடல் ஆரோக்கியத்தின் மூலமாக, பொருளாதாரத்தின் மூலமாக, செல்வாக்கின் மூலமாக நமக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தால் அதை உடனே செய்யணும், நீ தாமதப்படுத்தாதன்னு சொல்லிட்டு அந்த எச்சரிக்கையை மேல் சொன்ன வசனம், அந்த வாசகங்கள்லாம் நமக்கு என்ன செய்யுது, நினைவெடுத்து கொண்டே இருக்கிறது. கடைசியாக அந்த பூசரிமாங்க எப்படி அந்த வார்த்தையை முடிப்பாங்க, நீங்கள் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, நேரம் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்க, ஒரு பால் குடிக்கக்கூடிய ஒரு குழந்தை, அல்லாஹ் சொல்கிறான் 2 வருஷம், வல்வாலிதா திருளேன்னு அவராத முன்ன ஹவுலைனி காமிலேன், நீங்கள் பரிபூர்ணமாக என்ன செய்யுங்க, குழந்தைகளுக்கு
2 வருஷம் பால் கொடுங்கன்னு சட்டம். உடல் ஆரோக்கியம், உள்ள ஆரோக்கியம், தாயினுடைய அந்த தாய்மையை உள்வாங்கக்கூடிய தாக்கத்தை அந்த பால்குடியில் இருக்கு. அல்லாஹ் அதில் அப்பேற்பட்ட ஒரு தாக்கத்தை வச்சிருக்கான். இது குர்ஆன் சொல்ல விஷயம். ஆனால் ஆதத்தில் வழக்க வழிபாட்டில் அதாவது வளமையில் வந்து பார்த்தோம்னா ஒரு சில நேரங்களில் ஒரு 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் 6 மாதம் அதோட என்ன செய்கிறாங்க, தாய்மார்கள் பால்குடி என்ன செஞ்சு நிப்பாட்டிட்டு அவங்களுக்கு ஃபேன்சியாக என்ன செஞ்சுறாங்க, மாற்றிடுறாங்க. எது எப்படி இருந்தாலும் அந்த தாயடுத்து அந்த பால்குடி பழக்கத்தை ஒரு குழந்தை ஒரு கட்டத்தில் எப்படி நிப்பாட்டி விடுகிறதோ அதுபோல உன்னுடைய கல்வி என்ன செய்ய, நீ திருப்பி விடு, மாற்றி விடு, மார்க்கத்தின் பக்கம் மாற்றி விடு என்பதாக பூசரியம்மா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அற்புதமாக என்ன செய்வாங்க, நமக்கு நினைவுபடுத்துவாங்க. இப்போ அல்லாஹ் தான் எச்சரிக்கணும். குர்ஆன்ல எச்சரிக்கக்கூடிய மேற் சொன்ன வாசகம் அதுதான். வர்தகிப் யௌம தஅத்தின் நாஸ் யௌம தஅத்தி ஸமாஉ பிதுகானின் முபீன். தெளிவான பிரம்மாண்டமான அந்த புகை மறுமையினுடைய எச்சரிக்கைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த துகான் வருவதற்கு முன்னாலேயே நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், அதை எதிர்பாருங்கள். அதை எதிர்பார்ப்பதற்கு முன்னாலே நீங்கள் செய்து கொள்ளுங்கள். உங்களை தெளிவான ஒரு ஈமானின் பக்கம், யகீனின் பக்கம் உங்களுடைய கல்புகளை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை அது வந்துவிட்டது என்று சொன்னால் நமக்கு உண்டான உழைப்பும் நம்முடைய ஈமானும் நம்முடைய அமலும் எதுவுமே அங்கே செல்லுபடியாகாது என்ற அந்த குர்ஆனுடைய எச்சரிக்கையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையும் நமக்கு நினைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா அந்த கொள்கை தான் அந்த கொள்கையின் அடிப்படையில் நாம் என்ன செஞ்சுருக்கோம், அதான் நாங்கள் இஸ்லாம், அதான் நாங்கள் ஈமான். ஆகிரத்துக்காக வேண்டி தான் நம்ம ஈமான் கொண்டிருக்கோம். துன்யாவுக்காக வேண்டி ஈமான் கொண்டாண்ட அப்படியே போனாண்ட இல்லையா? துன்யாவில் வாழ்றதுக்காக வேண்டி ஈமான் தேவையா? இல்லவே இல்லை. ஈமான் வேணுமா துன்யாவில் வாழ்றதுக்கு? இல்லை. ஆகிரத்துக்கு தேவை. அந்த ஆகிரத்துக்கு தேவையான ஈமானோடு வாழக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எல்லா விதமான நேரங்களையும் காலங்களையும் சூழ்நிலைகளும் நாம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம் என்பதாக ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான், வாக்குறுதி கொடுத்து கொண்டு. ஆகையினாலே நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே தோல்வி அடைந்த நிலையிலோ, பலகீனமான நிலையிலோ, சோர்வான நிலையிலோ, கைசேதமான நிலையிலோ நாம் ஆகிவிடக் கூடாது என்ற நிலையை அல்லாஹ் ரசூலும் குர்ஆனின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகள் மூலமாகவும் வாழ்வியல் மூலமாக நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறார். அதனாலே என்றளவு நாம் நம்முடைய கல்வை நேரான பாதையிலே எப்படி அல்லாஹ் தஆலா நம்மை தேர்வு செய்தானோ அந்த நேரான பாதையை நிலையான பாதையாக நாம் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு முயற்சிகள் செய்வோமாக. வல்ல ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் என்ற பேருபகாரத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.